ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான நச்சுன்னு 8 கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டு இல்லத்தரசிகளுக்காக மணி சேவிங் டிப்பாகவும் அது மட்டும் இல்லாமல் டைம் சேவிங் டிப்ஸாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸை பிடிச்சிருந்தாலுமே நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூக்கல்ல தாங்க. இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸுக்கு மூக்கல்ல ஊற வச்சிருந்தேன். அதை நம்ம எப்பவும் போல குக்கரில் போட்டு வேக வைக்கணும் இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் மூக்கல்ல போட்டு மூக்கல்ல வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் வைக்க போகிறேங்க. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு கப்பு பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு கப்புக்குள்ளே போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு அந்த கப்புக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த குக்கரில் தூக்கி பருப்பை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. மூக்கல்ல வேகிறதுக்கு தண்ணியும் அதே போல் பருப்பு வேகிறதுக்கு தனித்தனியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல குக்கர் கேஸ் கட்டு விசில் எல்லாம் போட்டுட்டு நீங்க கேஸ் மேல வச்சு விட்டுறலாங்க. எப்பவும் போல நீங்க எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் மட்டும் விட்டா போதுங்க. இப்ப பாருங்க, நான் கேஸ் மேல வச்சு விசிலும் வந்துடுச்சு. இப்ப நம்ம குக்கர் எடுத்து கீழே வச்சு ஓபன் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க விசிலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க குக்கர் முடிய ஓபன் பண்ணிக்கோங்க. ஏன்னா குக்கர் முடி ஓபன் ஆகாது, அதனால தாங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி நீங்க பாருங்க, அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும். பருப்பு தண்ணி எதுவுமே கீழே சிந்திருக்காது. அது மட்டும் இல்லாம கீழே நம்ம மூக்கல் இருந்துச்சு இல்லையா, அந்த மூக்களி நல்லா வெந்திருக்கும். தண்ணியும் அப்படியே இருக்குங்க. ஒரே டைம்ல பருப்பு வெந்தாச்சு. அதே போல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக மூக்கல்லையும் வெந்தாச்சுங்க. இது ஒரு டைம் சேவிங் டிப்பாகவும் இருக்கும். ஒரே டைம்ல நீங்க 2 வேலையை முடிச்சிடலாங்க. அது மட்டும் இல்லாம கேஸ் செலவும் மிச்சமாகும். கண்டிப்பா இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ 4 கிலோ துவரம்பருப்பு வாங்கி வச்சாலே கம்பல்சரி 2-3 மாசம் வரைக்கும் வருங்க. அந்த பருப்பு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளேயும் பருப்புக்குள்ள வண்டு புழு பூச்சி எல்லாம் வரும். அந்த மாதிரி வராம இருக்க நீங்க இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்ப நீங்க பருப்பு வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, எந்த பாக்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களோ அந்த பாக்ஸுக்குள்ள நீங்க பருப்பை நீங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா பருப்புக்குள்ள ஒரே ஒரு பொருள் மட்டும்தாங்க போடணும், வேற எதுவுமே தேவையில்லை. நான் இன்னைக்கு என்ன எடுத்துருக்கு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிராம்பு போல எடுத்துருக்குங்க. பிரியாணிக்குள்ள சேப்புள்ளிய கிராம்பு, அந்த கிராம்பு தாங்க எடுத்திருக்கேன். அந்த கிராம்பை நீங்க எடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா இந்த பருப்பு மேல நீங்க போட்டு விட்டுருங்க. பருப்பு மேல நீங்க போட்டு விட்ட பின்னா நீங்க பாத்தீங்கன்னா கை வச்சு பருப்புக்குள்ள நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த கிராம்பு வாசனை பாத்தீங்கன்னா பருப்பு ஃபுல்லா வரவிட்டு ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது. இந்த கிராம்புமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு வாசனை அடிக்கும். கண்டிப்பா இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மறக்காம ட்ரை பண்ணுங்க. மறக்காம கிராம்பை போட்டு நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். பிளேட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வெல்லம் தாங்க எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சில வெள்ளம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா உடஞ்சிரும். ஒரு சில வெல்லம் சுத்தமா உடையாதுங்க. நீங்க என்னதான் கத்திய போட்டு அப்படிலாம் கட்டை இது வச்சு உடைச்சாலுமே சரிங்க, அந்த வெல்லம் உடையதோ இல்லையா அந்த கட்டை உடஞ்சு போயிடும். அதுக்காக இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க காய் துருவர் கட்டை இருக்கு இல்லையா, நீங்க எடுத்துட்டு அந்த வெள்ளத்தை எடுத்து இது மாதிரி நீங்க துருவிக்கோங்க. ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சுங்க. இது ஒரு டைம் சேவிங் டிப்பாகவும் இருக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க துருவி வச்சுக்கிட்டா போதுங்க. உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டா மெஷர் பண்றது கரெக்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா வேலையும் முடிஞ்சிடும். கண்டிப்பா இந்த டிப்புமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்க வீட்டில் வேஸ்டா தூக்கி போடக்கூடிய தேங்காய் நாரை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாரை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க தேங்காய் நாரை சில்லா பிரிச்சு வச்சுக்கோங்க. தேங்காய் நாரை ஒன்னா சேர்த்து நீங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் மட்டும் நல்லா ஈவனா கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வி ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. எப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா மேல பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்குல்லையே அந்த தேங்காய் நாரு, அதை மட்டும் நீங்க நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஷார்ப்பா இது போல நீங்க கட் பண்ணி எடுத்து பின்னா நீங்க பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற தேங்காய் நார் ஃபுல்லாவே நீங்க ஒரு துணி வச்சு ஓரம் கட்டிருங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லப்பர் நீங்க எடுத்துக்கணுங்க. லப்பர் நீங்க எடுத்து வச்சுட்டு இந்த தேங்காய் நாரை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் நீங்க எடுத்து தேங்காய் நார் உள்ளுக்குள்ள சண்டல வச்சுட்டு அந்த தேங்காய் நாரை வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துட்டு நீங்க அந்த தேங்காய் நார் அந்த ஸ்டிக்கை வச்சு நல்லா நீங்க டைட்டா நீங்க லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அப்படிலாம் நீங்க நூலுமே கட்டி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்க தேங்காய் நார் கட்டி விட்ட பின்னாடி நீங்க அந்த ஸ்டிக்கை பிடிச்சி லைட்டா நீங்க தட்டி விட்டுருங்க. ஏன்னா தேங்காய் நார்ல சில்லா கீழே விழுந்துருங்க இல்லையா, அதனால தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியுமே நீங்க சிசர் எடுத்துட்டு மேல நல்லா ஷார்ப்பா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அது எல்லாமே நல்லா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கணும். அது வரைக்கும் நீங்க நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பாருங்க, இது போல நீங்க கட் பண்ணி எடுத்த பின்ன நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் தேங்காய் எண்ணெய் நல்லா நீங்க தட்டி விட்ட பின்னாடி கீழே இருக்கிற டஸ்ட் ஃபுல்லா நீங்க ஓரம் கட்டிருங்க. இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டேப் நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம லப்பர் பேண்ட் எங்க போட்டுமோ அந்த இடங்கள்ல இருந்து கீழே வரைக்கும் நீங்க லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாங்க, அதுக்காக தாங்க. ஒருவேளை லப்பர் மட்டும் நீங்க போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாம அடிக்கடி கலந்து விழுந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம டேப் ஒட்டி விட்டுட்டா அது கலந்து விழுகாது, ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியுங்க. இது எதுக்காக நான் செஞ்சுக்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வாட்டர் பாட்டிலா இருக்கு பாருங்க, அதை கிளீன் பண்ணதுக்காக தாங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பால் கேண்டா எடுத்திருக்கேன். பால்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் கழுவ முட்டாலே போதுங்க, அந்த பால் கேன்ல ஃபுல்லா அடியில பாச குடிச்ச மாதிரி ஆயிரும். அது கிளீன் பண்ணதுக்காக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பால் கேனை வச்சுட்டு அது உள்ளுக்குள்ள நீங்க கொஞ்சம் போல சோடா நீங்க சேர்த்துக்கோங்க. தோசைமாவுக்கு போடக்கூடிய சோடா சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் நார் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை நீங்க உள்ளுக்குள்ள வச்சு நல்லா நீங்க தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியா கிளீன் ஆயிடுங்க. எவ்வளவு பாச பிடிச்சிருந்தாலும் எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் நீட்டா கிளீன் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டிக்கை வச்சு உங்க வீட்டுல கிட்ஸ் எல்லாம் கேன்ல கொண்டு போவாங்க இல்லையா, அந்த கேன் எல்லாமே நீங்க கிளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் பாருங்க தண்ணி ஊற்றி கேனை கிளீன் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு நீட்டா கிளீனா இருக்குன்னுட்டு கண்டிப்பா அந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. செலவே இல்லாத ஆர்கனைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் கேன் எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம நிறைய பேருட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் ஆயில் கேன் வச்சிருப்பாங்க. நம்ம சமைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வைப்போம் இல்லையா, அந்த டைம்ல நீங்க ஒரு சொட்டு 2 சொட்டு எண்ணெய் கீழே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் கீழே போயிட்டு இருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ல நம்ம கையிலேருந்தே வலிக்கு எண்ணெய் விழுறதுக்கு கீழே சான்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி கீழே விழாம இருக்க, எண்ணெய் சொட்டாம இருக்க இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக இன்னைக்கு நான் என்ன எடுத்துருக்கேன் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க கிழிஞ்சு போன சாக்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிழிஞ்சு போன சாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாக்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கேன் உள்ளுக்குள்ள போட்டு விட்டு கொடுங்க. எப்படி நீங்க போடணும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அடியிலிருந்து சாக்ஸை உள்ளுக்குள்ள மேல் வரைக்கும் இழுத்து விட்டுக்கலாங்க. இது போல நீங்க இழுத்து விட்ட பின்ன நீங்க பாத்தீங்கன்னா அந்த கைப்பிடி மேலேயுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாக்ஸை நீங்க இழுத்து விட்டுருங்க. அந்த கைப்பிடி மேல நம்ம போறதுனால கொஞ்சம் இக்கட்டா இருக்கும், பிடிக்க முடியாது இல்லையா, அதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா சிசர் எடுத்துட்டு அந்த கைப்பிடி கிட்ட ஒரே ஒரு சின்னதா லைன் போல கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு லைன் போல கட் பண்ணி விட்டுட்டு அந்த கட் பண்ண துணியை நீங்க அப்படி நீங்க அந்த ஹேண்டில் அப்படி நீங்க திருப்பி விட்டுருங்க. இது போல நீங்க திருப்பி விட்டாலே போதுங்க. ரொம்ப சூப்பரா நமக்கு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதனால எண்ணெயும் கீழே விழுகாது, சொட்ட சொட்ட கீழே விழுகாது, கீழே விழுந்து போகாது. கண்டிப்பா அந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சூப்பர் சாஃப்டா சப்பாத்தி தாங்க செய்ய போறோம். அதுக்கு கம்பல்சரி இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கப் எடுத்துட்டு எப்பவும் போல கோதுமை நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் போல நீங்க சால்ட்டும் ஒரு டீஸ்பூன் போல ஜீனி நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த மாவை நீங்க மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா எப்ப நீங்க மாவு பிசைஞ்சாலுமே கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா கையில மாவு ஒட்டவே ஒட்டாகாதுங்க. இதனால சீக்கிரமா வேலையை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாவு பிசைறதுக்காக நீங்க சுடு தண்ணி நல்லா வெதவெதன்னு இருக்குங்க, சுடு தண்ணி ஊத்திட்டு நல்லா நீங்க சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிசைஞ்ச மாவு இருக்கு இல்லையா, அந்த குண்டாவில எங்கெல்லாம் மாவு ஊட்டிருக்கோ அந்த மாவை வச்சுட்டே நீங்க நல்லா நீங்க தேய்ச்சி விட்டுருங்க. அந்த பாத்திரம் பாருங்க, கையை பாருங்க, பாத்திரம் ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். கையுமே நல்லா ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாங்க. மாவுமே நல்லா சாஃப்டா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மாவு ஊற வேண்டிய அவசியமே இருக்காது. டைரக்டா நீங்க சப்பாத்தியும் பூரியும் நீங்க செஞ்சுக்கலாங்க. நான் இப்ப தோசைக்கல்ல கேஸ் ஸ்டவ் மேல வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல சப்பாத்தி நீங்க தேய்ச்சிட்டு தோசைக்கல் மேல போட்டுக்கோங்க. நீங்க சப்பாத்தி செய்யும்போது நீங்க பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஹை ஸ்பீட்ல வைக்கணும், லோ ஸ்பீட்ல மட்டும் வைக்க கூடாதுங்க. லோ ஸ்பீட்ல நீங்க வச்சீங்கன்னா எப்பவுமே சப்பாத்தி கட்ட மாதிரி வரும். அதனால நீங்க எப்பவுமே நீங்க ஹை ஸ்பீட்ல வச்சுக்கோங்க. சப்பாத்தி ரெண்டு பக்கம் லைட்டா வெந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தோசை கை வச்சு நீங்க சப்பாத்தி மேல லைட்டா நீங்க பிரஸ் பண்ணாலே போதுங்க, சப்பாத்தி சூப்பரா பொங்கி வருங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சப்பாத்தி மேல எண்ணெய் முன்னாடியே போடாம லாஸ்டா நீங்க எடுப்பீங்க இல்லையா, அந்த டைம்ல மட்டும் தாங்க நீங்க சப்பாத்தி மேல எண்ணெய் போடணும். முன்னாடியே எண்ணெய் போட்டா சப்பாத்தி நல்லா பொங்கி வராது. கண்டிப்பா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது சப்பாத்தி எல்லாமே புசு புசுன்னு சூப்பரா எழுந்து வருங்க. அது மட்டும் இல்லாம 2 நாள் ஆனால கூட சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப பாருங்க, நான் அடுத்த சப்பாத்தியும் போட்டேன். அதே போல நீங்க 2 பக்கம் லைட்டா நீங்க திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு விட்ட பின்னா நீங்க பாத்தீங்கன்னா தோசை கை வச்சு நீங்க லைட்டா பிரஸ் பண்ணாலே போதுங்க, சப்பாத்தி ரொம்ப சூப்பரா பொங்கி வந்திருக்குங்க.
பாருங்க எவ்வளோ சூப்பராக மேலே சப்பாத்தி வருதுன்னுட்டு. இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிசி தாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், அப்படி இல்லை சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டுங்க, எந்த அரிசியாக இருந்தாலும் அதிகமாக நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அதிகளில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளே வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிராம்பு போல் அரிசி கூட சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிராம்பு வாசனைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புழு பூச்சி கூட வரவே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கொட்டாங்குச்சி வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மணி சேவிங் டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைம் சேவிங் டிப்பாகவும் இருக்குங்க. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கொட்டாங்குச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஓட்டை போல் போட்டுக்கோங்க. அந்த கொட்டாங்குச்சியோட வெளிப்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தேங்காய் நார் இருக்கு இல்லையா? அந்த தேங்காய் நார் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கத்தியை வச்சு லைட்டாக நீங்கள் செதுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டாலே போதுங்க. அந்த தேங்காய் நார் ஃபுல்லாக சில்லாக வந்துருங்க. இப்போ பாருங்கள் அந்த கொட்டாங்குச்சி மேலே ஏதோ ஓரளவுக்கு நல்லா நைஸாக இருக்குங்க. இப்போ நமக்கு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் எந்த வித செலவும் இல்லாம. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நார்மலாவே எண்ணெய் பாக்கெட்டா வாங்கிட்டு வரும்போது எண்ணெய் பாட்டிலுக்குள்ள எண்ணெய் ஊற்றும் போது நீங்க பார்த்து டைரக்டா ஊற்றும் போதும் நிறைய எண்ணெய் கீழே சிந்துருங்க. இந்த மாதிரி எண்ணெய் சிந்து போதும் நம்ம பார்த்து நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம துணியை போட்டு ரொம்ப நேரம் துடைச்சிட்டு இருக்கணுங்க. அந்த மாதிரி பண்ணாம இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சு கொட்டாங்குச்சி எடுத்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நீங்க எப்பவும் போல எண்ணெய் இதில் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அதுவே நீங்க எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வாட்டர் கேன் எடுத்து அந்த கொட்டாங்குச்சி சென்ட்ரல் பார்த்து நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் பேக்கெட் இருக்கிற எண்ணெய் நீங்கள் ஊற்றி பாருங்க. ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தாதுங்க. எண்ணெயுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம செலவே இல்லாத ஆர்கனைசரும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல கொட்டாங்குச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.